ஏய் கஜேந்திரா, சந்தோஷமான விஷயம். என்னடா உன் கார்டா வந்துச்சேன்னா? அது இல்லப்பா, உன் பொண்ணை பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வராங்க. என்னடா சொல்ற? ஆமாம்பா, திடீர்னு போன் பண்ணி வரேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, கையும் ஓடல காலம் ஓடலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. மகளே, ஏமா மகளே, என்னப்பா கத்தினேக்கிற? உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்கம்மா. எனக்கு தான் கல்யாணம் வேணான்றல்ல, இப்ப எதுக்கு மாப்பிள்ளை எல்லாம் பாக்குற? மாப்பிள்ளை செம்ம அழகா இருப்பாருமா. செம்ம அழகா இருப்பாரு, எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம். வாய போறேன் குண்டு தொழில் இந்த பாரு, மாப்பிள்ளை வீடு வரும்போது இந்த மாதிரிலாம் பேசுற வச்சுக்காத. போ, நான் தான் வேணாம் சொல்லல, எனக்கு வேண்டாம்ப்பா கல்யாணம். நானும் பேசி நிக்கிறேன், உள்ள போ, போய் ரெடியா போ. ஐயோ, இந்த அப்பனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னப்பா பொண்ணு கோச்சிங் போகுது? அதெல்லாம் விடுப்பா, போய் மாப்பிள்ளை கூட்டின்னு வர வைய பாரு. அவங்களே வந்துருவாங்க, அட்ரஸ்லாம் அனுப்பிச்சிட்டேன். என்ன படுத்துன்னு தெரியலையா, வீடு வாசல் வேற பேருக்கு அதே இருக்குது, வெளியே தான் உட்கார வச்சு பேசணும் பொழுது. மாப்பிள்ள வராரு, பொண்ணு பார்க்க போறாரு போறாரு போறாரு. மாப்பிள்ள வராரு, பொண்ணு பார்க்க போறாரு போறாரு. இதோ வந்துட்டாங்களே. வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. எந்த ஊர்ல வெளியே உட்கார வைப்பாங்க மாப்பிள்ளையா? அது ஒண்ணு இல்லைங்க, நீங்க திடீர்னு வந்துட்டீங்களா, வீடு சுத்த பத்தமா இல்ல, அதான் இங்க உட்காரலான்னு. சரி உருவா உட்காரலாம். சரி உட்காருங்க. எந்த ஊர் நீங்க? எந்த ஊர்னு சொன்னாதான் பொண்ணு கொடுப்பீங்களா? முடிச்சு விடுறாங்க. பக்கத்துல தான் காமெடியான குடும்பமா இருக்கும் பொழுது. சரியா, யாரு இதுல மாப்பிள்ள? இல்ல பாக்கத்து யார் ரொம்ப அழகா, அவங்க தான் மாப்பிள்ள. அப்ப இதுல மாப்பிள்ள இல்ல பொழுது, மாப்பிள்ள பின்னால வராரா? யோ, மாப்பிள்ள எங்கதான் இருக்கிறாரு? என்னயா மாப்பிள்ள அழகா இருப்பாருன்னு சொன்னா மாப்பிள்ளையே காணீங்க. மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுமா, எனக்கே சந்தேகமாகுது. மாப்பிள்ளை ஊத்தான் இவரு போட்டுங்கிற சட்டை தெருமால வாங்குது. இப்ப கேட்டாரு அவரு. நோ, இப்பயே எல்லாத்தையும் சொல்லிடணும், அப்புறம் அது சொல்லி இது சொல்லுன்னு கேட்பாங்க. ஏம்பா வாய் வாயின்னு பேசிங்க, பொண்ணு கூப்பிடுவாங்களாம். என் பொண்ணு செல்லமா வளர்த்துக்கிறேன், இதுதான் மிச்சமா பேசேன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏம்பா என்ன பத்தி எதுவுமே சொல்லிய? ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. அட எதுனா சொல்லுப்பா. அவர் யாருங்க? கல்யாணம் பண்ணதுக்கு பொண்ணு தேடி தேடியா பொண்ணே கிடைக்காம 60 வயசு வாலிபாரு. டேய் இது இப்ப தேவையா? யோ, நீ தானே அவனை பத்தி சொன்னா? என்னை பத்தி சொல்ல எவ்வளவு இருக்கு, இது என்ன சொன்ன? அந்த கரோட்டுக்கார கை பிடிச்சி ஊர் மேல வருவாங்க, நீ அது சொல்லட்டா? எப்பா நீ ஒன்னும் சொல்ல வேணாம், நீ கம்முன்னு இருந்தா போதும். அப்ப 3 உக்காந்துது. என்ன பத்தி சொல்லு, நான் பிரபஞ்சம் மாதிரி டான்ஸ் ஆடுவேனா? இந்த வயசுல பேங்கர் மாறாரா? அவரு சாவு குத்தான்னு இருந்தவரு. ஓ டீசெண்டா சொல்லி ஏன் அப்படி சொல்ற? நான் இதெல்லாம் உனக்கு டீசென்ட் கொண்டுச்சா, கம்முன்னு டான்ஸ் ஆடு. ஏம்பா எல்லாம் பேசிக்கினே இருக்கிறீங்க, பொண்ணை வர சொல்லுங்களாப்பா. கரெக்டா சொன்னேன், பொண்ணை வர சொல்லுங்க. மகளே மந்து, இங்க வாமா. வாமா வாமா, கோச்சுக்காத, வாமா வாமா. வாங்க வாங்க, இதான் பொண்ணு. பொண்ணு மூஞ்சி ரொம்ப அடி வாங்கிக்கிற மாதிரி இருக்குதா? டேய் எனக்கு புடிச்சு போச்சுடா பொண்ணு. பொண்ணு மூஞ்ச காட்டுல புடிச்சு போச்சுன்ற. டேய் நீ பொண்ணோட அம்மாவை சொல்ற, பொண்ணுதான் முகத்தை காட்டுது. முகத்தை காட்டுதா? இல்லையே, மூடி தானே இருக்குதா? நீ கம்முனரு. ஏங்க பொண்ணு புடிச்சு போச்சு. முகத்தை காட்டாதே புடிச்சு போச்சுன்றவனா? சரி, மத்ததெல்லாம் பேசலாமாங்க. பொண்ணுக்கு நகையே போடானாங்க, எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சுங்க. மூஞ்சி பக்கம் புடிச்சு போச்சுன்றான். நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்மா, மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருக்கிறாரு. ஐயோ பொண்ணு வெக்கப்பாரு ஸ்டைல பார்த்தா ரொம்ப அழகாகுது. நோ, என்னடா உனக்கு மரகிற கழிஞ்சு போச்சா? அது மூஞ்சி எந்த பக்கம் பார்த்தாலும் சுருங்கி தான் போய்க்குதா? நீ கம்முனரா. ஓ எனக்கு பொண்ணு புடிச்சு போச்சுப்பா. புடிச்சு போயிச்சா? டேய் அப்புறம் நீ என் மேல குறை சொல்லக்கூடாது. நான் குறையே சொல்ல மாட்டேன்பா, எனக்கு பொண்ணு புடிச்சு போச்சு. அப்புறம் என்னங்க, வர முகத்தை தட்டு மாத்திக்கலாம். புச்சினு வந்தாலும் புச்சினு வந்தா நல்ல சம்பந்தமா புச்சினு வந்த. பொண்ணுகிட்ட 2 வார்த்தை பேசி கேளுப்பா. ஏம்பா பையன் பொண்ணுகிட்ட 2 வார்த்தை பேச ஆசைப்படுறான். நோ, மஞ்சள் தான் இதை பேசுறியா? டேய் என்னடா கெட்டு விடலாம் பாரு கல்யாணத்தை. உன் வாழ்க்கை இப்படிதான் போகணும்னா நானா பண்ண முடியும்? பேசு. ஏமா மாப்பிள்ளை உங்ககிட்ட 2 வார்த்தை பேசணுமாமா? 2 வார்த்தை மாப்பிள்ளை உங்ககிட்ட பேசணுமா? அடா அடா அடா, அது பேசுற ஸ்டைலே அவ்வளவு அழகாகுது. டேய் ஊன் மட்டும் தானே சொல்லிச்சு. உனக்கு காது கேட்கலப்பா, அங்க பாரு அது புடவை கட்டிங்க ஸ்டைலே. தம்பி, இவங்க வீட்டுல இன்னொரு பொண்ணு எதனா இருக்கான்னு கேள்ற. கம்முனரு, முதல்ல எனக்கு முடிட்டோம். பேசுறதுக்கு ஓகேன்னு சொல்லுங்க. போனா போ, பொண்ணுகிட்ட தனியா பேசு. வாங்க, என்ன படிச்சுக்கிறீங்க? இன்னும் சின்னாமா கூட்டு வரா மாப்பிள்ள? எப்பா என்ன இது? தெரியலையே, உங்க சின்ன கூட்டு வரான மாப்பிள்ள. என்ன படிச்சுக்கிற? அந்த காலத்துல 2ஆம் கிளாஸ். இவ்வளவு அழகாகிறிய, மூஞ்சிக்கு என்ன போடுற? நானும் அழகா இருக்கிறேன் மாப்பிள்ளை. மாப்பிள்ளன்னு சொல்லக்கூடாது, மாமான்னு கூப்பிடணும். சரிங்க மாமா, நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. என்ன எங்க சின்னம்மா கூட இவ்வளவு நேரம் பேசுகிறா மாப்பிள்ள? ஏய், உன் சின்னம்மா வாதா? எங்க சின்னம்மாப்பா. நோ இருடா, பொண்ணுகிட்ட பேசுகிறேன். நோ, அது பொண்ணு இல்லனா? ஆமா என் தேவதை. இஞ்சி போ. ஏய் இங்க வாயா. இங்கதான் பேச வரானா டார்லிங், வரேன் இரு. என்னடா
நீ பார்க்க வந்த பொண்ணு தோகுது அந்த கேள்வி கிட்ட போய் பேசுனீங்கற பொண்ணு இருக்குதா? ஐயா இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல, எனக்கு அதுதான் பிடிச்சிக்குது. ஏடா பொண்ணு பத்து வச்சுக்கிறேன், பொண்ணு பார்க்க வாடானா சின்னமாவை பிடிச்சிக்கிதுன்ற. எனக்கு சின்னம்மா வந்தா எனக்கு அதான் பிடிச்சிக்குது. நான் சம்மந்தம் கூப்பிட்டு வந்தா வைக்க மாட்டா. ஓ உடுப்ப ஆசைப்பட்ட மாதிரி கட்டி வச்சிடலாம். சின்னம்மா என்ன இந்த ஆளு உன் மேல விருப்பப்படுறான்? நான் கூட தான் விருப்பப்படுறேன். பாத்தியா இத வரேன் டார்லிங். டார்லிங் நம்ம காலுக்கெல்லாம் எதிர்பார்க்கறாங்க, வா நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்பா நான் தப்பிச்சேன்டா சாமி. என்னடா எங்க சின்னம்மாவை தட்டின்னு போயிட்டான். உடுப்பா நான் ரொம்ப நாளா நான் தான் கொக்கி போட்டேன், அவன் தட்டின்னு போட்டான். ஆமா இதுல கொக்கி வேற போறீங்களா? போங்கடா காரமா முடிச்சு விடுங்களேன்.